ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 15ஆம் தேதி ராணுவ தினமாக கொண்டாடப்படுகிறது. 1949ஆம் ஆண்டு இதே நாளில்தான் ஆங்கிலேய தளபதி ஜெனரல் ராய் புச்சரிடமிருந்து இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக ஃபீல்டு மார்ஷல் KM கரியப்பா பொறுப்பேற்றுக் கொண்டார். 77வது ராணுவ தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவரும் முப்படைகளின் சுப்ரீம் கமாண்டருமான திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திகள், நாட்டின் பாதுகாப்பில் இந்திய ராணுவத்தின் ஈடு இணையற்ற பங்களிப்பு, பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதில் அவர்களின் அர்ப்பணிப்பு, நாட்டில் அமைதி மற்றும் வளத்தை ஊக்குவிப்பதற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதில் நமது ராணுவ வீரர்கள் அசாதாரண துணிச்சலையும் உயர் தொழில்முறை தரத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர். இந்திய ராணுவம் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதனை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் சேவையில் தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்த துணிச்சலான இதயங்களுக்கு நாடு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ள குடியரசுத் தலைவர், அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நாடு நன்றிகடன் பட்டிருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ராணுவ வீரர்களின் துணிச்சல் மற்றும் தியாகத்திற்காக நாடு பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் அர்ப்பணிப்பும் பல்வேறு சவால்களை தொழில்முறை ரீதியாக எதிர்கொள்ளும் திறனும் சேவையின் உயர்தரத்தை நிர்ணயித்துள்ளது. நாட்டின் எல்லைகள், பேரிடர் சூழ்நிலைகள் மற்றும் உள்நாட்டு பிரச்சனைகளை கையாள்வதில் நமது ராணுவத்திற்கு புகழ்பெற்ற வரலாறு உண்டு. ஒழுங்கமைக்கப்பட்ட, ஒழுக்கமான, வலுவான படையாக இந்திய ராணுவம் தனித்துவமான அடையாளத்தை நிலைநாட்டியுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் ராணுவத்தை மேலும் வலுப்படுத்தவும், பாதுகாப்பு உற்பத்தியிலும் முன் எப்போதும் இல்லாத நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். ராணுவத்தின் உறுதி, சுயசார்புடனான வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, நமது வீரர்கள் நாட்டிற்காக அனைத்தையும் தியாகம் செய்ய அசைக்க முடியாத உறுதியுடன் நாட்டின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பங்களிப்பார்கள் என்று தாம் முழு நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ராணுவ வீரர்களின் அசைக்க முடியாத துணிச்சல், வீரம் மற்றும் தன்னலமற்ற சேவைக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார். நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதில் மட்டுமல்லாமல் பேரிடர் மேலாண்மை, அமைதியை நிலைநாட்டுவது ஆகியவற்றிலும் ராணுவத்தின் முக்கிய பங்கை ராஜ்நாத் சிங் எடுத்துக்காட்டியுள்ளார். மாற்றம் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதில் ராணுவம் வேகமாக முன்னேறி வருவதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்திய ராணுவம் நிலையான, பாதுகாப்பான சூழலை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார். இது நாட்டின் தடையற்ற முன்னேற்றத்திற்கு அவசியமானது என்று கூறியுள்ள அவர், வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான சவால்களை எதிர்கொள்வதில் ஒவ்வொரு ராணுவ வீரரும் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.